ஃபர்ஸ்ட் டைம் இம்போர்ட்டர் வந்து நேரில் போகும்பொழுது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், நேரில் கண்டிப்பாக போகணுமா, அப்படி போகிறவங்களுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் சப்போர்ட்? இப்போ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணாதவங்களே சைனாக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன், நான் இந்த ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் எல்லாம் பேசிட்டேன், நீங்களே எனக்கு பண்ணி கொடுங்கன்னு எவ்வளோ கஸ்டமர் சொல்லிடுவாங்க. சார் ஒரே ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் நேரில் போங்க. இப்போ என்னைய கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா தான் எடுத்தோடனே லாஸை பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஸோ ஒரு பிஸ்னஸில் விற்கிறதோட பர்ச்சேஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் சைனாவில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரேட் அங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும். இவ்வளோ கம்மியாக இருக்கேன்னு நினைப்பீங்க. இங்கே லேண்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயோட கூடாது. அதனால் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள். இந்த வேர் ஹவுசிங் அப்படிங்கிற விஷயத்தை அஃபான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு புது பிஸ்னஸ் ஐடியா ஒன்று சொல்கிறேன். வேர் ஹவுஸ் பிஸ்னஸ் வந்து ஒரு அருமையான பிஸ்னஸ். எந்த பொருளும் வாங்கவும் தேவையில்ல, எந்த பொருளும் விற்கவும் தேவையில்ல, ஈஸியான ஒரு ப்ராஃபிட். வெல்கம் டு த நெக்ஸ்ட் பிக் பிராண்ட் ஷோ. பொதுவாக இன்னைக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு பல பேருக்கு வந்து ஆசை இருக்குது. அதில் இந்தியாவிலேருந்து பல கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு சிலர் நினச்சி அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே நிறைய ஃபாரம்ஸ் இருக்குது. பட் ஆனால் சைனாலேருந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி இங்கே நம்ம பிராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு வந்து பல பேர் ஆசைப்படுறீங்க. அண்ட் என்னோட ரீசன்ட் ட்ரிப்ஸ் டு சைனாவில் வந்து நிறைய பேர் கேட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நீங்கள் காமிச்ச ப்ராடக்ட்ஸோ அல்லது வந்து அங்கே ஒரு ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும், என்னோட பிராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அங்கேருந்து ஒயிட் லேபிளிங் பண்ணி எனக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து பிராண்டை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குது? அது எப்படி பண்ணுறது? ஸோ எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணுறது, அங்கேருந்து எப்படி வந்து ஷிப் பண்ணி இங்கே நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கான விஷயங்கள் பற்றி பேசுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கீங்க, அதை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ரைட் வீடியோ ஃபார் யூ. இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஃபான் கம்பெனிலேருந்து அவங்களுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஓ நம்ம கூட இருக்காங்க. ஸோ பேசிக்கலி அஃபான் வந்து பார்த்திங்கன்னா பல கண்ட்ரீஸில் அவங்களுடைய ஆஃபீஸஸ் வச்சு சைனாவில் வந்து நிறையா ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து சோர்ஸ் பண்ணி ஷிப் பண்ணி பல விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டை ஃபுல்லாக பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குளோபல் ட்ரேட் பற்றி பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சைனாலேருந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து எப்படி சோர்ஸ் பண்ணுறது, அதை எப்படி வந்து ஷிப் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, ஒரு ஃபஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரனர் சைனாக்கு போகும்பொழுதோ அல்லது வந்து அங்கேருந்து ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணும்பொழுது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும்னு இந்த பாட்காஸ்ட்டில் பேசுவோம். வணக்கம் சார். ஸோ சைனா அண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பற்றிலாம் பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலாக நீங்கள் யார் அண்ட் எப்படி உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த சோர்சிங் பிஸ்னஸில் நான் ஏன் வந்தேன்னா, நானும் வந்து எல்லாரும் மாதிரியும் நானும் ஒரு இம்போர்ட் பண்ணியே ஆகணும், ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட ஹவுஸ் கிளீனிங் ப்ராடக்ட்ஸு செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து சைனாக்கு போய் ஒரு சோர்சிங் கம்பெனியோட டைப் பண்ணி அவங்க சொல்லி அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்களோ அது எனக்கு கூட்டிகிட்டு போனாங்க, ஃபேக்ட்ரி கூட்டிகிட்டு போனாங்க. அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணோம், இம்போர்ட் பண்ணோம். இங்கே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாஸ் ஆச்சு எனக்கு. ஓகே, அந்த லாஸில் தான் சரி இதில் என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி, அப்போ யார் மேலே மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ண போய் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எவ்வளோ வருஷமாக அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கீங்க? அண்ட் நீங்கள் இந்த சோர்சிங் அண்ட் ஷிப்பிங் பண்ணுறதுல மற்றவங்கள விட என்னென்ன விஷயங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க? ஒரு 18 to 20 years இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். முதல்ல சைனாக்கு போனது வந்து ஒரு 2007-8 நம்ம போனோம். அதுக்கப்புறம் கம்பெனி ஆரம்பித்ததெல்லாம் வந்து அதுக்கப்புறமா ஒரு 2 to 3 yearsலேயே ஆரம்பிச்சாச்சு. மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, நாங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக டைரக்ட் ஃபேக்ட்ரியை வந்து கஸ்டமரோட கனெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஷிப்பிங்காக இருக்கட்டும், இல்லை சோர்சிங்காக இருக்கட்டும், இல்லை வேர்ஹவுசிங்காக இருக்கட்டும், இல்லை பேமெண்ட்டோட விஷயமா இருக்கட்டும், இல்லை கஸ்டம்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால தான் மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம். ஸோ பொதுவாக எனக்கு சைனா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருந்தாலுமே ஒரு ஆண்டர்ப்ரனரியல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ஓகே அங்கே நிறையா டெக்னாலஜி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அங்கே நிறையா இருக்குது, அதை நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பல பேர் வந்து நினைக்கிறாங்க. பட் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரகிள் என்ன இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு இம்போர்ட்டருக்கு ஒரு ப்ராடக்ட்டை வந்து வெளியே போய் நம்ம சோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரதுலேருந்து அதை வந்து இங்கே ப்ராடக்டாக லான்ச் பண்ணுற வரைக்கும் என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அதை பற்றி சொல்ல முடியும்? இப்போ நீங்களும் நிறைய சைனாக்கு போயிருப்பீங்க. ஸோ சைனாக்கு போய் பார்க்குற விஷயம்லாம் கண்ணை அப்படியே கவர்ச்சியாக இருக்கும். பட் ஆனால் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து விற்க முடியுமானா அப்படி கிடையாது. இந்தியனோட மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதே யூரோப் கண்ட்ரீஸில் உள்ள பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டம், அவங்களுடைய மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும். காசு கொடுத்து வாங்குகிற அந்த பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கண்ட்ரிக்கும் வேரி ஆகும். அதே மாதிரி டெக்னாலஜி எவ்வளோ தான் டெக்னாலஜி வந்தாலும் நம்ம இந்தியாவுக்கு அதை அடாப்ட் பண்ண முடியுமான்னு நம்ம யோசிக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொருளை பார்த்து வெறும் இவ்வளோ தான் இருக்கா, வெறும் 50 ரூபா தான் இருக்கா, இதை கொண்டு வந்து 1000 ரூபாய்க்கு விற்கலாமே அப்படின்னு மனசு சொல்லும், அறிவும் சொல்லும். ஆனால் எடுத்துகிட்டு வந்து விற்கும் போது ஒரு 100 பீஸ் இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 5 பீஸ் தான் விற்கும், 95 பீஸ் விற்காமல் போயிடும்.
அப்போ லாஸ் ஆயிரும். ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 தடவை மார்க்கெட் சர்வே எடுத்துகிட்டு தான் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சைனாக்கு போகிறாங்க, உடனே எனக்கு இந்த ப்ராடக்ட் இந்த பிஸ்னஸ் போனால் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. சில பேர் கண்டெய்னர் போட்டு அதுக்கப்புறம் ஆனால் இந்தியாவில் எந்த பொருள் வந்தாலும் விற்றுடலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் ஆனால் ரேட்டு வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகாது, லாஸில் விற்பீங்க நீங்கள். ஸோ பொதுவாக சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து மக்கள் பார்க்குறது அங்கே 50 ரூபா இருக்குது, இங்கே வந்து ஒரு 500 ரூபாய்க்கு விற்றா ப்ராஃபிட்னு பார்க்குறாங்க. பட் ஆனால் ஒரு ப்ராடக்ட்டோட காஸ்ட் தாண்டி நமக்கு வேறு என்னென்ன செலவுகளை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்? நிறைய செலவாகும் பாருங்கள். இப்போ நீங்கள் சைனாக்கு போயிட்டு வந்தாலே 1 லட்ச ரூபா செலவாயிரும். ஒரு மினிமம் ஒரு 60,000 to 70,000 செலவாயிரும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகிறீங்க, அந்த பொருளை பார்க்குறீங்க, இந்த பொருள் வந்து நம்ம இங்கேருந்து இம்போர்ட் பண்ணால் எவ்வளோ செலவாகும்னு நீங்கள் ஒன்றா நீங்கள் மென்ஷன் பண்ணணும். முதல்ல எக்ஸ் ஒர்க் ப்ரைஸ்னு ஒன்று விற்பாங்க, இல்லைனா எஃப்ஓபின்னு விற்பாங்க, இல்லைனா சிஎன்எஃப்னு விற்பாங்க. எக்ஸ் ஒர்க் ப்ரைஸஸ்னால் அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுறது. எஃப்ஓபினா அவன் வந்து போர்ட் வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருவான். சிஎன்எஃப்னா நம்மளுடைய டெஸ்டினேஷன் போர்ட் வரைக்கும் கொடுத்துருவான். ஸோ அந்த போர்ட்டுடைய செலவை நம்ம மொத்தம் கால்குலேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒர்க்குன்னா அங்கே இருந்து சைனாவில் உள்ள வேர்ஹவுஸ்க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு, அப்புறம் சைனாவுடைய வேர்ஹவுஸ் செலவு, அதுக்கப்புறம் சைனாவுடைய கஸ்டம்ஸ் செலவு, அப்புறம் சைனாவில் உள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது நம்மளுடைய வேர்ஹவுஸ்லேருந்து போர்ட்டுக்கு போகிற செலவு, அதுக்கப்புறம் அங்கே இருந்து கண்டெய்னர் பாக்ஸோடைய செலவு, அதுக்கப்புறம் நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு வந்துருமா, அதுக்கப்புறம் அங்கே இருந்து இங்கே உள்ள கவர்மெண்ட் சிஎஃப்எஸ்க்கு உள்ள செலவு, அதுக்கப்புறம் அங்கே இருந்து நம்ம வேர்ஹவுஸ்க்கு வந்த செலவு, அந்த வேர்ஹவுஸ்லேருந்து கஸ்டமருக்கு போகிற செலவு. இந்த எல்லா செலவையும் டோட்டல் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும்னு ஒரு கால்குலேஷன் வரும். அதையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண செலவையும் நம்ம ஆட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு லேண்டிங் காஸ்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவில் இது விற்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், 1 month ஆகுமா 2 month ஆகுமான்னு ஒரு கெஸ் பண்ணணும். அந்த 1 month 2 month கெஸ் பண்ணுறதுல அந்த 2 months வரைக்கும் நம்ம எத்தனை லேபர் வச்சுருக்கோமோ அவங்களுக்கு சேலரி, அதுக்கப்புறம் வேர்ஹவுஸ் சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் மந்த்லி ரெண்டலு, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, அப்புறம் கஸ்டம்ஸ் டியூட்டி, அப்புறம் இதர செலவுகள், வருஷத்துக்குள்ள இன்கம் டேக்ஸ் செலவு, அக்கௌண்டன்ட் ஃபீ, இது எல்லாத்தையும் டோட்டல் போட்டோன்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த ப்ராடக்ட் மேலே வச்சோம்னா அந்த ப்ராடக்ட் நம்ம விற்கும் போது நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குமா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பொதுவாக இன்றைக்கி நான் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நிறையா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கனால நான் பார்த்த வரைக்கும் இப்போது ஃபோஷன் மார்க்கெட்லாம் போனோம்னா நம்ம தமிழாளுங்களை இல்லை சவுத் இந்தியன்ஸை பார்க்குறத விட நிறைய நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து பார்க்க முடியுது. ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இம்போர்ட் பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸாகவே பண்ணக்கூடியவங்க நிறைய பேர்த்து நான் பார்த்துருக்கேன். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எதனால் இருக்குது? நார்த் இந்தியன் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க, நம்ம கொஞ்சம் பின்னாடி போகிறோம். அதுக்கப்புறம் அந்த மொழி பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, நம்ம வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடணும்னு நினைப்போம், இல்லைனா நம்மளுக்கு அந்த லாங்குவேஜோடைய ப்ராப்ளம்லாம் இருக்குது. அவங்க வந்து ஆல்ரெடி போயிட்டாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து ஓவராலாக நார்த்தை ஹிந்தி பீப்புள்ஸ் அந்த ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க. நம்ம வந்து கவர் பண்ணுறான்னு தான் நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மட்டும் தான் கவர் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அவங்களுடைய மார்க்கெட் ரொம்ப பெருசு. இப்போ நம்மளே ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அவன் ஒரு 10 கண்டெய்னர் போகிற இடத்துல நம்ம ஒரு 2 தான் போட முடியும். பிகாஸ் அவன் 10 கண்டெய்னர் விற்றுருவான், நம்ம 2 கண்டெய்னர் விற்கிறதுக்கு 1 மாதம் ஆகும். இது வந்து ஒரு மார்க்கெட் சினாரியோ சொல்கிறேன். ஓகே, எக்ஸிஸ்டிங் அவங்களோட பிஸ்னஸ் வந்து வைடர் ஏரியா இருக்கனால. ஆமாம். அது இல்லாமல் அவங்களுக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அவங்க அந்த 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 கம்யூனிட்டி பீப்புளோட அந்த கம்யூனிட்டி பீப்புள் வந்து கனெக்ட் பண்ணி நல்ல டர்ன் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ பொதுவாக இன்றைக்கி ஆஃப்டர் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறதுனா, நான் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ண முடியுமா, ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ண முடியுமாலாம் பொதுவாக எனக்கு கால் பண்ணுறது வழக்கம் நிறைய பேர் கேட்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போது ஒருத்தங்க வந்து ஒரு இம்போர்ட் பண்ண போகிறாங்க, ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோம், இந்த சேர்ஸே எடுத்துக்கோமே, இந்த சேர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் வந்து ஒருத்தங்க இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் அண்ட் என்ன எவ்வளோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் ஒரு எம்ஓக்யூ எடுத்தால் வந்து அவங்களுக்கு எல்லா செலவும் போக ப்ராஃபிட் நிற்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ். இப்போ என்னைய கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஓகே, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா தான் என்ன ஆகும்னா கண்டிப்பாக லாஸு, எடுத்தோடனே லாஸை பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு முதல்ல காசு ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. என்னைய கேட்டிங்கன்னா முதல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் உங்கள் டயத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணுங்கள். இருக்கவே இருக்குது இ-காமர்ஸ், அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது. அவங்கக்கிட்ட ஒரு கொஞ்சமாக ஒரு குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி முதல்ல மார்க்கெட்டோடைய நிலவரத்தை கண்டுபிடிங்க, இது எவ்வளோ விற்கிதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். முதல்ல கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ராடக்ட்டு, சின்ன ப்ராடக்ட் இல்லை, ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸு, இல்லைனா வந்து ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, இல்லைனா அத்தியாவசிய ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா
கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அப்புறம் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் வாங்கினார். அவர் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ஆட் பண்ணிகிட்டே போனார். ஒரு கண்டெய்னர் பண்ணார், 10 கண்டெய்னர் பண்ணார், 50 கண்டெய்னர் பண்ணார், 100 கண்டெய்னர் பண்ணார். நான் சொல்கிறது மந்த்லி. அதுக்கப்புறம் இங்கே பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பித்தார். இன்றைக்கி அவர் ஒரு மோனோபோலி ஆகிட்டார். இப்போ அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அடுத்த விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனா நான் பிஸ்னஸே ஆரம்பிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைங்க, அதுக்கு உண்டான வழி கண்டிப்பாக பிறக்கும். ஸோ பொதுவாக நம்ம சேனல்லேருந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருந்தாலுமே, ஸோ சைனா அப்படின்னு நம்ம போகும்பொழுது குளோபல் எக்ஸ்போஷர் அண்ட் குளோபல் லெவலில் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அங்கே நிறையா இருக்குது. ஸோ அந்த விதத்தில் அஃபான் வந்து அதில் என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் இப்போ பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரிஞ்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நான் வந்து வெறும் சைனா டு இந்தியா மட்டும் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணல. நாங்கள் ஆல்ரெடி ஒரு 6 கண்ட்ரியில் எஸ்டாப்ளிஷன் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு கண்ட்ரியில் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வேர்ல்டு ஃபுல்லாக எந்த கண்ட்ரியில் எந்த ப்ராடக்ட் கம்மியாக கிடைக்கிது, அந்த ப்ராடக்டை எங்கே ஜாஸ்தியாக விற்க முடியுமோ அங்கே விற்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இதுதான் எங்களுடைய நேச்சரான விஷயம். இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் இப்போ யூரோப் சைட் போகுது, யூஎஸ்க்கு போகுது. இதெல்லாம் நாங்கள் நிறையா பேருக்கு சப்போர்ட் பண்ணுறோம். பெரிய பெரிய முக்கியமான ஹோல்சேலர்ஸ்க்கெலாம் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். இது ஒரு பார்ட்டு. இப்போ இது இல்லாமல் சைனாலேருந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் சைனாலேருந்து துபாய்க்கு, சைனாலேருந்து யூரோப் கண்ட்ரீஸ்க்கு, சைனாலேருந்து யூஎஸ்க்கு, சைனாலேருந்து யூகேக்கு, இந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸ்க்கு வந்து நிறைய ப்ராடக்ட் போயிட்டுருக்குது. ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இட்டாலி எடுத்துட்டிங்கன்னா, இட்டாலியில் உள்ள ஃபர்னிச்சர் வந்து வேர்ல்டு கிளாஸ் ஃபர்னிச்சர்ஸ். மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ ஒரு சோஃபாவே வந்து நம்ம இந்தியன் மணிக்கு வந்து ஒரு 50 lakhs 70 lakhs கூட இருக்கும். ஆனால் அதே சோஃபா சைனாவில் பார்த்தீங்கன்னா 5 lakhsக்கு 10 lakhsக்கு கிடைக்கும் ப்ரீமியமாக. இப்போ அதே சேம் குவாலிட்டி கூட நம்ம சொல்லலாம். மேபி சேம் 100% குவாலிட்டி இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒரு 80-90% அந்த குவாலிட்டி இருக்கும். இப்போ இந்த மாதிரி குவாலிட்டியான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி வெளியில் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு விற்றீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே உள்ளவங்களே நிறைய பேர் லக்ஸூரியஸ் வீடு கட்டுறாங்க. அப்போ லக்ஸூரியஸ் வீடு கட்டும் போது எனக்கு இட்டாலியிலேருந்து தான் இந்த சோஃபா வேணும், எனக்கு இந்த கண்ட்ரிலேருந்து தான் இந்த ஜாமான் வேணும்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் நம்ம வேறு இடத்துல இதே ஐட்டம் இந்த கண்ட்ரியில் சீப்பாக கிடைக்குதுன்னு சொன்னால் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டும் இருக்கிறாங்க, ப்ரீமியமாக அவங்களும் ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஆட் ஆகிட்டேவும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ நான் சைனாவோட சக்ஸஸ் என்னென்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து பயங்கர காஸ்ட்லியாக வந்து லான்ச் பண்ணுவாங்க, அதே ப்ராடக்டை அதே குவாலிட்டியில் கம்மியாக கொடுப்பான். இதுதான் அவனுக்கும் மற்ற கண்ட்ரிக்கும் உள்ள அந்த வித்தியாசம். பட் ஆனால் நான் சைனாவில் தான் வாங்கணும்னு நான் சொல்ல வரல. சைனா மாதிரி இப்போ நிறையா கண்ட்ரிஸ் இப்போ வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக நிறையா ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய ஐட்டம் சைனாவில் வாங்குறதுக்கு போல இந்தியாவில் வாங்குறதுக்கும் நிறைய சோர்சஸ் இருக்குது. சூப்பர். ஸோ அதை பற்றி தான் அடுத்தது கேட்கணும்னு நினச்சேன். பொதுவாகவே இன்றைக்கி இந்த மேக் இன் இந்தியாக்காக வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இப்போது ராதா நீங்கள் ஒரு ப்ராடக்டாக ஃபினிஷ்டு குட்ஸாக வந்து இம்போர்ட் பண்ணாமல் மிஷினரிஸாக இம்போர்ட் பண்ணி ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இன்றைக்கி கவர்மெண்ட் நிறையா இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. நிறையா ஆண்டர்ப்ரனர்ஸும் அதுக்கு வந்து முன் வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுங்கிறது எந்த அளவுக்கு இங்கே ஸ்கேலபிளாக இருக்கும் அண்ட் அதுக்கு என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், அதை என்ன உங்கள் இப்போ பாருங்கள், நான் எடுத்தவொன்னே நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் ஒரு ஃபேக்ட்ரி வைக்க போகிறேன், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா அவனால் சர்வே பண்ண முடியாது. ஒரு ப்ராடக்ட்டில் ஆல்ரெடி அவன் பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஓகே, அந்த ப்ராடக்டோடைய மார்க்கெட்டோடைய சினாரியோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அந்த ப்ராடக்ட்டை எப்படி கொண்டு போய் விற்க முடியுன்ற அந்த பிளான் தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி விற்றுட்டு இருக்கணும். அவங்க என்ன செய்யலாம், எங்ககிட்ட வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் பிளான் போட்டு கொடுப்பேன். ஃபேக்ட்ரி எப்படி வைக்கிறது, எந்த மிஷின் எந்த கண்ட்ரியில் வாங்கினா, எந்த கண்ட்ரினா வெறும் சைனாவில் மட்டும் வாங்கணும் அவசியம் இல்லை. எவ்வளோ யூரோப் கண்ட்ரீஸில் பிராண்ட் நியூ கிடைக்கும், யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணி எப்படி செட்டப் பண்ணுறதுன்ற ஹெல்ப் நாங்கள் பண்ணுவோம். அது இல்லாமல் அவங்க நிறைய பேர் சக்ஸஸும் ஆகிருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டிங் மிஷின் எடுத்துக்கிட்டலாம். எவ்வளோ பிரிண்டிங் மிஷின் இருக்குது, டிஜிட்டல் பிரிண்டிங் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் ஆகி பெரிய லெவலில் இங்கே பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் அங்கேருந்து இங்கே வந்துச்சு, இப்போ இங்கே தயார் பண்ணுறாங்க. மோல்டிங் மிஷின் சொல்லவே தேவையில்லை. எவ்வளோ விதமான மோல்டிங் மிஷின்லாம் இங்கே தான் தயார் பண்ணி இங்கே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி இன்ஜெக்ஷன் மிஷின், அது மாதிரி ஏகப்பட்ட மிஷின்ஸ் இம்போர்ட் பண்ணி ஃபேக்ட்ரி செட்டப் உருவாகிட்டே இருக்குது. உருவானாலும் அந்தந்த ஒரு சில ஸ்பேர் பார்ட்ஸு சைனாலேருந்து இம்போர்ட் ஆகிட்டு இருக்குது, வேறு வியட்நாம்லேருந்து இம்போர்ட் ஆகிட்டு இருக்குது, தாய்லாந்துலேருந்து இம்போர்ட் ஆகுது. வெரைட்டிஸ் ஆஃப் கண்ட்ரீஸ்லேருந்து வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் ஆகிட்டு தான் இருக்குது. எப்போதுமே ஒரு நாட்டுக்கு
எது முக்கியம்னா இம்போர்ட்டும் முக்கியம், எக்ஸ்போர்ட்டும் முக்கியம். வெறும் எக்ஸ்போர்ட் மட்டும் நான் பண்ணுவேன், இம்போர்ட் பண்ண மாட்டேன்னா அது வந்து சாத்தியப்படாது. அதே மாதிரி நான் வெறும் இம்போர்ட் தான் பண்ணுவேன்னா ரொம்ப டவுன் கிரேட் ஆகிடும். ஆமாம். ஸோ பொதுவாக இன்றைக்கி நீங்கள் அக்ராஸ் குளோப் வந்து ஆஃபீஸஸ் அண்ட் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ இன்றைக்கி எந்த கண்ட்ரிலேருந்து என்ன இம்போர்ட் பண்ணலான்னு இன்றைக்கி பல பேருக்கு வந்து ஐடியாவே கிடையாது. ஸோ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி வியட்நாம்லேருந்து ஒரு விஷயங்கள் இம்போர்ட் பண்ணலாம், தாய்லாந்துலேருந்து ஒரு விஷயம், இந்த மாதிரி கைடன்ஸ்க்காகவோ அல்லது வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு ரீச் பண்ணுறவங்களுக்கு எந்தெந்த ஸ்டேஜில் வந்து உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும்? இல்லை, இப்போது நிறைய பேர் எப்படி வராங்கன்னா, நான் என்கிட்ட காசு இருக்குது, என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தயவுசெய்து காசு இருக்குன்னு சொல்லாதீங்க, அந்த மாடலே வேணாம். ஏன்னா நான் காசு இருக்குன்னு சொல்லி நீங்கள் எதனா ஒரு பிஸ்னஸ் போய் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகலைன்னா அப்புறமா நீங்கள் என்ன செய்வீங்க, யார்கிட்ட போவீங்களோ அவன் ஏமாத்துக்காரன்னு சொல்லுவீங்க. இது நார்மலாக நடக்கிற ப்ராக்டிக்கலான விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ப்ராடக்ட்டை முதல்ல செலக்ட் பண்ணுங்கள். எந்த இண்டஸ்ட்ரி போகணுன்னு மற்றவங்கள்ட்ட கேட்காதீங்க. நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் வேர்ல்டில் இருக்குது, உலகத்தில் இருக்குது. நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி செலக்ட் பண்ணுங்கள். நான் இந்த ப்ராடக்ட் தான் பண்ண போகிறேன்னு ஒரு முடிவு எடுங்க. அந்த ப்ராடக்டை பற்றின ரிப்போர்ட் எடுங்க. அதுக்கு கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணி விற்க ஆரம்பிங்க. பாரிஸில் பர்ச்சேஸ் பண்ணி விங்க. சிம்பிளாக சொல்ல போனால் உங்ககிட்ட எவ்வளோ கோடி வேணால் இருக்கலாம். ஐ மீன் கோடிக்கணக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்குன்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் எந்த ப்ராடக்ட்டு தெரியாமல் யாருக்கிட்டையும் காசை கொடுத்து, ஏப்பா நீ பிஸ்னஸ் பண்ணுறியா, நான் உனக்கு காசு எனக்கு ப்ராஃபிட் தான் சொல்லி அதுக்கப்புறம் அவன் நாளைக்கு ஏமாத்தணும்னு அவன் பின்னாடி போய் அழியிறதுலாம் வந்து ரொம்ப பேர் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த விஷயத்தெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே செய்யாமல் முதல்ல லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணி விற்க ஆரம்பிங்க. ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி லோக்கலில் விற்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். கொஞ்சம் டைம் எடுத்துங்க. ஒரு 3 months ஒரு 6 months ஸ்டடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் மேலே உங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பொருள் எங்கே கிடைக்கும், எங்கே சீப்பாக கிடைக்கும்னு எங்ககிட்ட வாங்க. நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் விற்க ஆரம்பிங்க. உங்கள் ஓன் பிராண்ட் போடுங்க. அந்த பிராண்டை மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் போய் ரீச் பண்ணுங்கள். அதுதான் க்ரோத்து. அந்த பிஸ்னஸோடைய சக்ஸஸ் தான் அது வந்து தொடர்படியாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும், நாளைக்கு உங்களுடைய பிள்ளைங்களுக்கு இருக்கும், அவங்க பிள்ளைங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் யாருனா ஒரு பிஸ்னஸ் யாராவது ஒருத்தர் வாங்கி பண்ணுறதுல வந்து எந்த பிரயோஜனமே இல்லை. பொதுவாக நான் இப்போ சைனா போய் பார்க்கும்போது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், நம்ம இங்கேருந்து பார்த்த பெர்ஸ்பெக்டிவும் அங்கே போய் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவுமே கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் அந்த குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் தே ஹேவ், நம்ம இங்கே மேட் இன் சைனா அப்படின்னு ரொம்ப குவாலிட்டி கம்மியான ப்ராடக்ட்ஸை நம்ம நிறையா பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய பேர் வீடியோ போட்டாலுமே ஸோ அதான் சொல்லுவாங்க, சைனா ப்ராடக்ட்ஸாக குவாலிட்டி இருக்காது அப்படிங்கிறது ஒரு பெரும்பான்மையான ஒரு தாட்டாக இருக்குது. பட் அங்கே போய் பார்க்கும்போது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதனால் இந்த கேப், லைக் இந்த அப்பார்ட் ஃப்ரம் ப்ராடக்டோட ப்ரைஸை தாண்டி இருக்கக்கூடிய நிறையா செலவுகள்னால குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் நம்ம மக்கள் இம்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை எதனால் இந்த மார்க்கெட்டை இப்படி தான் அப்படிங்கிறது? இல்லை, அதாவது எப்படின்னா நார்மலாக வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன யோசிப்பான்னா, எனக்கு ப்ராஃபிட் வேணும்னு யோசிப்பான். அப்போ வந்து அதே மாதிரி மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்னா, எனக்கு சீப்பாகவும் இருக்கணும், ஹை குவாலிட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய பீப்புள்ஸ் யோசிப்பாங்க. இந்தியன்ஸோட மைண்ட். ஆமாம், மேபி இந்தியன்ஸோட மைண்ட் செட்டாக இருக்கலாம். இப்போ வந்து இப்போ நார்த் இந்தியாவில், வெஸ்ட் பெங்காலில், கல்கட்டாவில் ஒரு டீ வந்து இப்போவும் 5 rupeesக்கு கிடைக்கிது. இங்கே வந்து 50 rupees ஆயிடுச்சு. நம்ம மைண்ட் செட்டு இப்போது தமிழ்நாடுடைய மைண்ட் செட்டு நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குதுன்னே நம்ம வச்சுப்போம். இப்போ இதே ஒரு டீ வந்து துபாயில் குடிச்சிங்கன்னா ஒரு மினிமம் ஒரு திரகம் 25 rupees. இதே யூகேயில் குடிச்சிங்கன்னா ஒரு பவுண்டு 118 ரூபா. இன்றைக்கி ரேட்டுக்கு 119 அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இப்போது என்னென்னா பையிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று வேணும். நீங்கள் என்ன தான் மைண்ட் செட் இருந்தாலும் பையிங் கெப்பாசிட்டி. இப்போ ஆவரேஜாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு 100% பீப்புளில் ஒரு 10% வந்து ரேட்டே பார்க்க மாட்டான், ஒரு 10% வந்து பிராண்டை பார்ப்பான், ஒரு 10% வந்து குவாலிட்டி பார்ப்பான். ஆனால் 60% ஆஃப் பீப்புள் வந்து எனக்கு சீப்பாக இருக்கணும், இன்றைக்கி நாளை ஓட்டணும் அப்படி தான் நினைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பீப்புள்கிட்ட வந்து செல் பண்ணும் போது நான் வந்து கம்மியாக தான் கொடுக்க முடியும், அப்போ மட்டமாக தான் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. இப்போ எப்படி நம்மளுடைய மைண்ட் செட் மாறுதோ அதை மாதிரி நம்மளுடைய மக்களுடைய மனநிலையை மாறுது, எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது. பட் மேபி அந்த குவாலிட்டியான பொருள் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளும் தயாராகிட்டு இருக்கிறோம். எல்லோரும் இப்போ ஓரளவு குவாலிட்டியை எதிர்பார்க்குறாங்க. எனக்கு குவாலிட்டியாக வேணும்ப்பா, காசு கொடுனாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுடைய மைண்ட் செட் எப்படின்னா, சைனாவில் போயிட்டு ஒரு பொருள் எடுத்தாங்கன்னா இது என்ன விலை
அப்படி கேட்க மாட்டாங்க. 10 ரூபாவா, எனக்கு 5 ரூபாய்க்கு எனக்கு 5 ரூபாய்க்கு ப்ரைஸை வந்து சொல்லி எனக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் கேட்குறாங்க. சைனால ஒரு ஃபேக்டரியில எனக்கு சொன்னாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் அவனுக்கு தேவை பிஸ்னஸ். எனக்கு எப்படி இருந்தாலும் காசு வேணும்ப்பா அப்படின்ட்டு அவன் என்ன செய்வான், அந்த ரேட்டுக்கு அந்த ரேஞ்சுக்கு பண்ணி கொடுப்பான். அது நம்ம இந்தியாவுக்கு வருது. அதோட சைனாவே என்ன ஆகுது, சைனாவோட மட்டமாக ப்ரொஜெக்ட் ஆகுது. இன்னைக்கு கரண்ட் சினாரியோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஏகப்பட்ட டேரிஃப்ஸ் வந்து போட்டுட்ருக்காரு. நாட் ஓன்லி இந்தியா தாண்டி மற்ற நிறையா கண்ட்ரீஸ்க்கு வந்து டேரிஃப் போட்டிருக்காரு. ஸோ இதனால் மக்கள் ஸோ டிபெண்டன்சி தென் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதை வந்து யூஎஸ் யூகேக்கு அதை தாண்டி வேறு கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கிறத வந்து மாற ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அண்ட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அப்பார்ட் ஃப்ரம் சைனாவை தாண்டி வேறு நிறைய கண்ட்ரீஸில் நிறைய விஷயங்களை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போது இந்த இடத்துல அஃபான் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து என்னென்ன விஷயங்கள் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? நீங்கள் இந்தியாவிலேருந்து சைனாக்கே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகே. இந்தியாவிலேருந்து ஊதுபத்தி பண்ணுறாங்க, ரைஸ் பண்ணுறாங்க, சைனாக்கே அவ்வளோ வாண்டட் இருக்குது. கொயர் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட ஐட்டம் சைனாக்கு போகுது. அது இல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் மக்களுக்கும் நம்மளுடைய தமிழ் சாப்பாடு ஐட்டம், ஐ மீன் க்ரோசரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், நிறைய ஐட்டம் பண்ணுறாங்க. காஃபி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், நிறைய ஐட்டம் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு இந்த டீ ஐட்டம்ஸ் போகுது, அப்புறமா பர்ஃப்யூம்ஸ் ஐட்டம்ஸ் போகுது. இது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இந்தியாவிலேருந்து போயிட்டுருக்குது. எங்ககிட்டயே கஸ்டமர்ஸ் வந்து நிறைய கண்டெய்னர்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மிஷினரிஸ் கூட இங்கேருந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன்ல, இப்போ ஒரு கஸ்டமருக்கு ஒரு பிஸ்னஸ் நாங்கள் இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் நிறையா வீடியோஸில் இந்த ப்ராடக்ட் பண்ணுங்கள், அந்த ப்ராடக்ட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். பட் ஆனால் அந்த ப்ராடக்டை பற்றின நாலேஜ் அவங்களுக்கு ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க அந்த பிஸ்னஸில் இறங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை இம்போர்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஸ்டடி பண்ணிட்டோம்னா நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் கண்டிப்பாக விற்றுடலாம். ஓகே. அதில் எந்த மேட்டருமே எந்த ப்ராப்ளமே இல்லை. அது லீகலான ப்ராடக்ட்டு, அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல உள்ள அந்த ப்ரொசீஜரை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற ரேட்டுக்கு விற்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் பிராண்டிங் பண்ணுறீங்களோ. நீங்கள் வந்து நான் வந்து என்னுடைய டார்கெட் கஸ்டமர் வந்து ரொம்ப கம்மியாக வாங்குறவங்க, ரொம்ப கம்மி விலைக்கு வாங்குறவங்கன்னா அதுக்கும் பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை நான் என்னோடய கஸ்டமர் வந்து ரொம்ப ஹை ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் தான் நான் வாங்கணுன்னா அதுக்கும் பிளான் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம விற்கலாம். பட் ஆனால் கான்ஃபிடென்ட்டும் அந்த பொறுமையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். சூப்பர். ஸோ பொதுவாக இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை வந்து நேரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணேன். நிறைய பேர் என்னோட சைனா வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு இந்த மாதிரி எனக்கு வாங்கி தருவீங்களா, எனக்கு இம்போர்ட் பண்ணி தருவீங்களா நிறைய பேர் கேட்கும்போது நான் சொல்கிறதுனா, நீங்கள் நேரில் போங்க, எப்படி போகிறதுலேருந்து என்ன பண்ணுறதுலேருந்து எல்லாமே வீடியோஸ் போட்டுருக்கேன். நீங்கள் நேரில் போங்க, நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதுக்கப்புறம் ப்ராசஸ் கேளுங்க, என்னால் கைட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது நேரில் போகிறதுங்கிறது என்னோட தாட் பர்ஸ்பெக்டிவில் நேரில் போனால் தான் ஓரளவுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், நல்லா வாங்க முடியும் அப்படிங்கிறது என்னோட இதுவாக இருந்தது. நான் அப்படி தான் கைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் இம்போர்ட்டர் வந்து நேரில் போகும்பொழுது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், நேரில் கண்டிப்பாக போகணுமா, அப்படி போகிறவங்களுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? இப்போ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணாதவங்களே சைனாக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. அப்போ ஒருத்தர் ஃபஸ்ட் டைம் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன், நான் இந்த ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் எல்லாம் பேசிட்டேன், நீங்களே எனக்கு பண்ணி கொடுங்கன்னு எவ்வளோ கஸ்டமர் சொல்லிடுவாங்க. சார் ஒரே ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் நேரில் போங்க அப்படின்னு நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் சைனா வந்து ஒரு காலத்தில் வந்து சுத்தமாக இங்கிலீஷ் தெரியாத ஒரு உலகத்துக்குள்ள நுழையிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் இருக்கிறோம், எங்கள் கம்பெனி இருக்கிறாங்க, எங்கள் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க, எங்கள் பீப்புள்ஸ் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் கைட் பண்ணுவாங்க, ஃபுட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லா விதத்துலையுமே வந்து எல்லாமே நடக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் ஒன்று உருவாகிருச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு நான் சைனாக்கு போகணுன்னு அவர் நினச்சாருன்னா அவருக்கு நாங்கள் வந்து எங்கே விசா எடுக்கணும், எப்படி டிக்கெட் போடணும், எந்தெந்த கண்ட்ரி எந்தெந்த விசா எந்தெந்த இடத்துல சீப்பாக இருக்கும் டிக்கெட்டு, எந்தெந்த நேரத்தில் சீப்பாக இருக்கும் அது நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ப்ளஸ் அவங்களுக்கு ரூம் அக்காமடேஷனுக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ஏர்போர்ட் பிக்கப் ஏர்போர்ட் ட்ராப் பிளான் பண்ணுறோம். அப்புறம் அவங்க எந்த இடத்துக்கு போகணுமோ அவங்களுக்கு ஃபேக்ட்ரி விசிட்னா ஃபேக்ட்ரி விசிட்டு, மார்க்கெட் விசிட்னா மார்க்கெட் விசிட்டு, இல்லை எந்த ப்ராடக்ட் எங்கே சீப்பாக கிடைக்குமோ அந்த இடத்துக்கு நாங்கள் எங்கள் ஆளை வச்சு கூட்டிகிட்டு போய் டைரெக்டாக ஃபேக்ட்ரி பீப்புளோட உட்கார வச்சு, ஃபேக்ட்ரியுடைய சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும் கிடையாது, ஃபேக்ட்ரியுடைய பாஸையும் உட்கார வச்சு 2 பேரையும் கனெக்ட் பண்ணி பேச வச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண வச்சு லேண்டிங் காஸ்ட் அவங்களுக்கு சொல்லி அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் ப்ராசஸே பண்ண ஆரம்பிக்கும். அதனால் ஒன்றுமே கவலைப்பட தேவையில்ல. சைனாவுக்கு வந்து ஒரு 8 தூரம்லாம் கிடையாது. தாராளமாக சைனாவுக்கு போயிட்டு வரலாம். அது இல்லாமல் சைனாவில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
சைனாவில் போய் நீங்கள் வந்து பிஸ்னஸ் நாலேஜ் கெயின் பண்ணலாம், அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணி சக்ஸஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி நார்த் இந்தியாவிலேருந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலுமே அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, சரி நான் ஆர்டர் கொடுத்த குவாலிட்டி வேறு, இல்லை நான் ஆர்டர் கொடுத்த ப்ராடக்ட் வேறு, எனக்கு வந்தது வேறுங்கிறது இங்கேயே இந்தியாவுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போது நம்ம அங்கேருந்து இப்போ சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணும் பொழுது நம்ம கேட்ட குவாலிட்டி தான் வருமா அல்லது நம்ம கேட்ட ப்ராடக்ட் தான் வருமானு பல பேர்த்துக்கு அது ஒரு பயம் இருக்குது. இதில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா? இப்போது இதுதான் சோர்சிங் ஏஜென்ட்டுடைய வேலை. இப்போ சோர்சிங் ஏஜென்ட்டுடைய வேலை என்னடான்னா குவாலிட்டி செக் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையே. இப்போ நீங்கள் ஒரு அதுக்கு தான் நான் இங்கே ஆர்டர் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் இங்கே இருந்துட்டு ஆர்டர் பண்ணும்போது அந்த குவாலிட்டி ஃபோட்டோவில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். ஓகேவா? நாங்கள் சில பேருக்கு சாம்பிள் வாங்கிட்டு வந்து அதை தடவி பார்க்க சொல்லுவோம், ஃபீல் பண்ணி பார்க்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் நாங்கள் வாங்கி வச்சுப்போம். அப்புறம் கண்டெய்னர் வந்து ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுவோம். அப்போ மேக்ஸிமம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்காரங்க வந்து ப்ராடக்டில் மிஸ்மேட்ச் பண்ண மாட்டாங்க, அப்புறம் மிஸ்டிக்ளரேஷன் பண்ண மாட்டாங்க. ஒரு 10,000 பீஸுக்கு பேமெண்ட் வாங்கிட்டு 9,950 பீஸ்லாம் தரவே மாட்டாங்க. அது நீங்கள் நம்பலாம், நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது நம்பி நம்ம வாங்கலாம். கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது, ஏமாத்துறவங்க இருக்காங்க, எல்லா நாட்டிலும் இருக்கிற மாதிரி சைனாலே இருக்கிறாங்க. அதை நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு 99.99% வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணாமல் அந்த கஸ்டமருக்கும் அந்த அந்த ஃபேக்ட்ரியை நாங்கள் காட்டவே மாட்டோம். ஸோ வெரிஃபை ஒரு பேக்ரவுண்டு செக் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அது இல்லாமல் அந்த ஊருடைய கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸும் ஓரளவு நல்ல ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இந்த விஷயத்துலலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதனால் குவாலிட்டியை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட் தான் முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் கொடை இருக்குதுன்னு வைங்க, இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆகுது, நிறைய பேர் கொடை பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நார்த் இந்தியாவிலலாம் பயங்கரமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. 100 கண்டெய்னர் 200 கண்டெய்னர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அவங்க ஓன் பிராண்ட் போட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போ கொடை வந்து எனக்கு சீப்பாக வேணும்னா ஒரு 10 ரூபாய்க்கும் கொடை வாங்கலாம். இப்போ அந்த 10 ரூபா கொடையில் எப்படி உழைக்குமோ அப்படி தான் உழைக்கும். அப்போ அதே எடுத்துகிட்டு வந்து எனக்கு குவாலிட்டி சரியில்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ குவாலிட்டியான ஒரு கொடை வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சூட் கேஸ் இருக்குது, லக்கேஜ் பேக்ஸ் இருக்குது. இப்போ லக்கேஜ் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ஃபேமஸான பிராண்டு கூட அங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதே ஃபேக்ட்ரியில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த ரேட்டு இல்லாமல் நம்ம ஒரு ரேட்டு, ஓகேவா? ஆனால் அந்த ரேட்டை வந்து நீங்கள் இந்தியாவில் வந்து விற்க முடியாது உங்கள் பிராண்டை போட்டு. மேபி உங்கள் பிராண்டை நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போய் வேணால் விற்கலாம். அப்போ வேணால் அந்த ரேட்டு வந்து உங்களுக்கு ஓரளவு மேட்ச் ஆகும். இங்கே வந்து நீங்கள் மார்க்கெட் ரேட் 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி தான் விற்க முடியும். அப்போ நீங்கள் டார்கெட் கஸ்டமரை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள், அப்புறம் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுங்கள், நல்லபடியாக பண்ணுங்கள். ஸோ நான் இப்போது ஒரு ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணணுன்னு பார்க்குறேன், நான் சைனா போகிறேன், நாங்கள் ஏதோ ஒரு எக்ஸிபிஷன்ஸ் அட்டன் பண்ணுறேன், அங்கே நிறையா மேனுஃபேக்சரர்ஸ், அங்கே நிறைய ட்ரேடர்ஸை பார்க்குறேன். டேரெக்டாக அவங்ககிட்டே ஃபேக்ட்ரி விசிட் பார்த்து போய் நான் ஒரு ப்ராடக்ட்டை நானே அனலைஸ் பண்ணி வாங்குறதுக்கும் அண்ட் சோர்சிங் ஏஜென்ட் இப்போ நான் அஃபான் கிட்ட வரேன், அஃபான் மாதிரி ஒருத்தர் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் நீங்கள் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மற்ற விஷயங்கள் குவாலிட்டி செக்லாம் தாண்டி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ரொம்ப கேர் எடுத்து அந்த ஷிப்மெண்ட்டுக்கு வந்து பார்க்க? சார் இப்போது 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நீங்களே போய் சப்ளையரை கண்டுபிடிச்சி நீங்களே பர்ச்சேஸ் பண்ணி நீங்களே வந்து எங்ககிட்ட கொடுக்குறது. எப்படி இருந்தாலும் எங்ககிட்ட கொடுத்து தான் ஆகணும். நீங்களேலாம் எடுத்து முடியாது. ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட்டோ ஒரு எதனா ஒன்று தேவைப்படும். ஸோ ஒன்று இருக்குது. 2வது வந்து நாங்கள் சோர்சிங் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணி நாங்கள் ஃபேக்ட்ரி காட்டி ப்ராடக்ட் இருக்குது. ஸோ 2 விஷயத்துக்கு என்னென்ன வித்தியாசம்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்னென்னா டைம் உங்களுக்கு வேஸ்ட்டாக செலவாகும். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் இங்கே தான் சீப்பாக கிடைக்குதான்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு என்ன தெரியும், கண்டிப்பாக எங்கே கிடைக்கும்னு தெரியும். உடனே உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும்னு நாங்கள் சொல்லிடுவோம். பிகாஸ் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒன்றும் வானத்திலிருந்து குதிக்கல. இந்த ப்ராடக்ட்டை பற்றி எவ்வளோ பேர் யாராவது என்கொயரி பண்ணியிருப்பாங்க, இல்லைனா இந்த ஏரியாவில் என்னென்ன ஃபேக்ட்ரி இருக்குன்னு எங்களுக்கு ஓரளவு டேட்டா பேஸ் வச்சுருக்கிறோம். ஸோ உடனே எங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். ஸோ இதனால் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நிறைய சோர்சிங் ஏஜென்ட் வந்து அந்த ஃபேக்ட்ரிக்காரங்கிட்ட கமிஷன் வாங்குவாங்க. எப்போ நான் ஒரு கஸ்டமரை கூட்டிகிட்டு வரேன், எனக்கு வந்து ஒரு 1% கமிஷன் கொடுத்துறேன். அப்போ இந்த மாதிரி சினாரியோ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி லேண்டிங் காஸ்ட்டு உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. இதே ப்ராடக்ட்டு வேறு ரேட்டுக்கு வேறு ஒருத்தன் கொடுப்பான். அவன் எப்படி கொடுப்பானே தெரியாது. அப்போ உங்களுக்கு மண்டையை பிச்சுக்கும், என்னடா அது எப்படா அந்த ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயத்தில் தான் நான் வந்து இதுக்காண்டி சொல்ல, எங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு தெரியும், நிறையா டர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்கோம், நிறையா கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். எந்த காரணத்தை கொண்டும் ஹிடன் சார்ஜஸ் கிடையவே கிடையாது. அடுத்தது தான் நான் கேட்குறேன். ஆமாம், அதனால நீங்கள் அதை பற்றி நீங்கள் வரி பண்ண தேவையில்ல. ஏன்னா கண்டிப்பாக சைனாவில் வந்து சோர்சிங் ஏஜென்ட்ன்ற பேரில் நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பில்லில் ஒரு சார்ஜஸும்
ஃபேக்ட்ரிக்கிட்ட ஒரு சார்ஜஸும், நீங்களே ஃபேக்ட்ரிகிட்ட போனால் கூட அவங்களே கேட்பாங்க, இந்த மாதிரி நான் வந்து உனக்கு 1% தரேன், 2% தரேன், 3% தரேன். இப்போ இதெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். ஏன் நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா, ஏன்னா நஷ்டம் ஆகுறது ஒரு கஸ்டமர் போய் பர்ச்சேஸ் பண்ணி லாஸ் ஆகுறது இந்த 2-3% தான். ஓகே. இந்த 2-3%ல் வந்து நீங்கள் இந்தியாவில் வந்து விற்கும் போது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. பிகாஸ் இந்தியா வந்து ரொம்ப காம்படிஷன் மார்க்கெட்டு. நான் ஒரு ப்ராடக்ட் விற்பேன் 10 ரூபாய்க்கு, 9 ரூபா 75 காசுக்கு ஒருத்தர் விற்பான், 9 ரூபா 50 காசுக்கு ஒருத்தர் விற்பான். அப்போ உங்களால் நிற்க முடியாது. அப்போ எல்லாத்துடைய நான் ஒன்று ஒன்றா கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னேன், இதுக்கு சார்ஜஸ், இது எல்லா சார்ஜஸையும் கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் கம்மி பண்ணி நம்ம சேல் பண்ணுறது தான் இதில் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக நம்ம மாற முடியும். அப்படி இல்லைனா நம்ம மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியாது. எவ்வளோ தான் இம்போர்ட் பண்ணாலும் என்னடா அது நம்மளுக்கு மட்டும் ரேட் எப்போ கூட இருக்குன்னு உங்களுக்கே புரியாது. அதனால தான் நீங்கள் நல்லா விசாரித்து நல்லபடியாக அந்த ஒரு நல்ல ஆளை செலக்ட் பண்ணி நம்பிக்கையாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அப்போது அந்த ஹிடன் சார்ஜஸ், பொதுவாக நான் ஷிப்பிங் ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் இது வரைக்கும் என்கிட்ட ஷிப்பிங் ஏஜென்ட்ஸ் சோர்சிங் ஏஜென்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஏன்னா அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மெத்தடில் ஒர்க் பண்ணுறாங்க நான் பார்த்துருக்கேன், அதனால் பண்ணதில்லை. ஸோ அப்போ நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க? இப்போ நான் வந்து என்னென்னா, நான் ஒர்க் பண்ணுறேன், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறதோட ஒரு தடவை கொஞ்சோன்னு பண்ணி பாருங்கள். ஓகே. அப்போ உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்களே கண்டினியூ பண்ணுவீங்க. எங்ககிட்ட வந்த கஸ்டமர் யாருமே எங்களை விட்டு போகல, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கணும். நாங்கள் டெய்லி பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிறோம். இப்போ நான் வந்து ஒரு விளம்பரம் பண்ணல, நான் வந்து இப்போ நாங்கள் அது பண்ணுறோம், உங்களுக்கு இது பண்ணித்தரோம் இது பண்ணித்தரோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, மீடியமாக பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, ரொம்ப ஹை வேல்யூ பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம எல்லாத்தையும் ரிவ்யூலும் பண்ண விரும்பல. நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு எங்களுடைய மெயின் அஜெண்டாவே எங்களுடைய பசங்கிட்ட எங்களுடைய டீம் கிட்ட நாங்கள் சொல்கிறது என்ன தெரியுமா, கஸ்டமர் லாபம் அடையணும். கஸ்டமர் லாபம் அடைஞ்சால் தான் நம்ம பிஸ்னஸ் ரன்னிங் ஆகும். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கும் நான் அதான் சொல்லுவேன். ஐ மீன் நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் லாபம் அடையணும் மட்டும் நீங்கள் யோசனை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து வேலைக்காவது. எப்பவுமே டூ வேவாக யோசிக்கணும். நீங்கள் யார்கிட்ட விற்கிறீங்களோ அவங்களும் லாபம் அடையணும். அவங்க சந்தோஷம் அடைய தேவையில்லை, அவங்க லாபம் அடையணும். ஓகே. அவங்க சந்தோஷம் அடைகிறது நம்ம கையில் கிடையாது, ஆனால் லாபம் அடையணும். அவங்கக்கிட்ட பொருள் வாங்கி அவன் விற்கும் போது அவனுக்கு லாபம் கிடைக்கணும். லாபம் கிடைக்கிற மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகே. ஸோ ஒரு பிஸ்னஸில் விற்கிறதோட பர்ச்சேஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் சைனாவில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரேட் அங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும். இவ்வளோ கம்மியாக இருக்கேன்னு நினைப்பீங்க, இங்கே லேண்டிங் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயோட கூட இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டாங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள். பொதுவாக எனக்கு சைனாவில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கும் பொழுது கரெக்டான மேனுஃபேக்சரர் யார், ட்ரேடர் யார் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அண்ட் அதில் நீங்கள் என்ன சப்போர்ட்? இப்போது நீங்கள் கொஞ்சம் முன்னாடி கேட்டிங்க இல்லையா, ஒரு கஸ்டமர் வந்து டைரெக்டாக போய் அங்கே அவரே பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னு. அவர் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவர் ஃபேக்ட்ரியில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியும், ஆனால் அவர் ட்ரேடர் கிட்ட பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைனீஸ்காரங்க வந்து எல்லாருமே ஃபேக்ட்ரி ஆக முடியாது. ஸோ நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணுறாங்க. ட்ரேடிங் வந்து ஃபேக்ட்ரிக்கும் ட்ரேடிங்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மேபி அமௌண்ட் வேணால் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கலாம் ட்ரேடர்ஸ் கிட்ட, பட் ட்ரேடர்ஸ் கிட்ட வந்து சப்போர்ட் நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, பேசுவாங்க, ப்ராடக்ட் பற்றி சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்கள்ட்ட ஃபேக்ட்ரி இருக்காது. ஆனால் ஃபேக்ட்ரியில் உள்ளவங்க வந்து இதுதான் ரேட்டு இப்படின்னு கொஞ்சம் ஹார்டாக இருப்பாங்க. ஒரு வித்தியாசம் தெரியும். பட் பிகாஸ் இவங்க சிட்டி பீப்புள்ஸாக இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் வில்லேஜ் பீப்புள்ஸாக இருப்பாங்க. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் விற்க போகிறீங்க, ஓகேவா? இப்போ மேபி சின்ன கண்ட்ரீஸில் போய் விற்க போகிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தான் ப்ராடக்ட் வாங்குவீங்க. இப்போது நீங்கள் அரேபியன் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வருவாங்க, ட்ரேடிங் கம்பெனிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க கிராமத்துலாம் போய் பர்ச்சேஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எனக்கு குட்ஸ் வந்தால் போதும்னு சொல்லி வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ நம்ம வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு எங்கடா கம்மியாக கிடைக்கிது அதுதான் நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு லாபமும் வேணும், குவாலிட்டியாகவும் இருக்கணும். இங்கே இந்தியாவில் நம்ம சர்வே பண்ணணும். ஸோ அப்போ நம்ம ஃபேக்ட்ரியே தான் தேடி ஆகணும். அப்போ ஃபேக்ட்ரியை தேடும் பொழுது உங்களால் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு ட்ரேடிங் பீப்புள்ஸே என்ன செய்வாங்க, வாங்க இதான் என் ஃபேக்ட்ரின்னு கூட்டிகிட்டு போவான். உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ஃபேக்ட்ரிக்காரன் ஓகே வந்துட்டு போப்பா, இது மாதிரி 100 பேர் டெய்லி வருவாங்க, வந்துட்டு போ அப்படின்னு விட்டுருவான். அப்போ அவனும் வந்து நான் இந்த ஃபேக்ட்ரியில் தான் இருக்கிற மாதிரியே கூட்டிகிட்டு போய் காட்டிடுவான். அப்புறமா வேறு இடத்துல கூட்டு வந்து உட்கார வச்சு பேசுவான். அப்போ கூட ஒரு சில பேருக்கு தெரியாது. அப்போ நம்ம வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக ஃபேக்ட்ரிக்காரன்ட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம். இதுக்கு தான் சோர்சிங் கம்பெனிக்கு நம்ம போய் அப்ரோச் பண்ணுறோம். ஒன்று. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னடான்னா, இங்கே வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட், ஒரு பிஸ்னஸ் ஐடியான்னு கூட நம்ம சொல்லலாம். மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் சில ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நம்ம சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணலாம். ஓகே. சீப்பாக இருக்கும். சிகேடி ஹெச்கேடின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம என்ன செய்யலாம்னா
அந்த ப்ராடக்ட்டை அந்த ஃபேக்ட்ரியில் ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், இங்கேயும் ப்ராஃபிட் இருக்கும். பட் ஆனால் இதில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸ்பேர் பார்ட்ஸு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, ப்ராடக்ட்ஸ் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, குவாலிட்டி மிஸ் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மைன்யூட்டாக பார்த்து பண்ணணும், நல்ல ஃபேக்ட்ரியாக செலக்ட் பண்ணணும். ஒரு தடவை போய் நேரடியாக போய் ஒரு தடவை ஏற்றி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மற்ற வேலைலாம் அந்த ஷிப்பிங் கம்பெனிஸ் பார்த்துப்பாங்க. எல்லாருமே இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க, இல்லை வந்து அவங்க எப்படி ஒரு கான்டாக்ட் பிடிச்சி எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து பார்த்துட்றாங்க. பட் நம்ம பார்க்குற எல்லா ப்ராடக்ட்டையும் இல்லை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா ப்ராடக்ட்டையும் இம்போர்ட் பண்ணிட முடியுமா? இல்லை அதில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் இந்தியாவில் வந்து இப்போ இந்த BIS ஒரு பெரிய மேண்டட்டரியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு எந்தெந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அண்ட் அந்த சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறது? அதில் நீங்கள் என்ன இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா சைனாவில் போயிட்டு இந்த ப்ராடக்ட் பண்ண அந்த ப்ராடக்ட் பண்ண, எங்களுக்கே ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 40 to 50 என்கொயரிஸ் வருது. இந்த ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணணும். நாங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட் பேண்டு, நிறைய செராமிக்ஸ் பேண்ட் இல்லை, செராமிக்ஸ் வந்து ஆன்டி டெம்பிக் டியூட்டி, இந்த மாதிரி ஆன்டி டெம்பிக் டியூட்டி, எக்ஸ்ட்ராவா டியூட்டி, டபுள் டியூட்டி, ட்ரிபிள் டியூட்டி, இதுக்கு டியூட்டியே இல்லை. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். கவர்மெண்ட் வந்து ஒரு நேரத்துலையும் மாற்றுவாங்க, 1 இயர்லேயே மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜிஎஸ்டி வேறு இப்போ மாற்றிட்டாங்க. அப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த ஜிஎஸ்டி, இந்த ப்ராடக்ட் இந்த ஜிஎஸ்டின்னு. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தடவையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது தயவு செய்து பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள், பொருளுடைய ரேட்டை கேளுங்க, அப்புறம் எங்ககிட்ட வாங்க, நாங்கள் இது பண்ணலாமா பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். BISனால் கவர்மெண்ட் வந்து இந்த ப்ராடக்ட் தரமானதுன்னு கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறது. அது வந்து ஒரு சில சைனாவில் உள்ள ஃபேக்ட்ரிக்காரன் என்ன செய்வான், அந்த ப்ராடக்ட்டை இந்தியாவுக்கு அமிச்சு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பான். அவங்ககிட்ட போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. அதே ப்ராடக்ட்டை வேற ஒரு ஃபேக்ட்ரி கம்மியாக கொடுப்பான், அங்கே வாங்கவே கூடாது. வாங்கி இங்கே எடுத்துகிட்டு வந்தால் கஸ்டம்ஸில் ப்ராப்ளம் வந்துடும், இம்போர்ட் பண்ண முடியாது, எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா ஃபைன், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் அன்வான்ட் திங்ஸ். நம்ம ஏன் அன்வான்ட் திங்ஸ் போவேன், என்ன லீகலான விஷயம் இருக்குதோ அதுக்கு கைட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா நம்ம தெளிவாக இந்த ப்ராடக்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். ஸோ இப்போ யூஸ்வலி இப்போ நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்ணும்பொழுது என்ன டைம் எடுத்துக்கும் நம்ம இங்கே வரதுக்கு, அண்ட் எல்லா கண்டெய்னரும் எல்லா ஷிப்மெண்ட்டும் வெளியே வந்துருமா? ஆமாம், ஓகே, முக்கியமான விஷயம். இப்போ எப்படின்னா போர்ட் வித்தியாசம் இருக்கும். இப்போ பாருங்கன்னா சென்சனு கோன்சோ அப்படின்னு ஒரு போர்ட் இருக்குது, அது வந்து கொஞ்சம் கிட்டக்க இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு 16 to 18 days நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். இல்லை அங்கே அந்த சைடு டியான்ஜின் இருக்குது, நிம்போ இருக்குது. இதெல்லாம் ஒரு போர்ட்லேயும் வித்தியாசம் இருக்கும். அது இல்லாமல் நம்ம புக் பண்ணுற வெஸ்ஸில் பொறுத்து இருக்குது. ஒரு சில வெஸ்ஸல்ஸ் 1 month ஆகும், ஒரு சில வெஸ்ஸல்ஸ் 18 days வந்துடும், ஒரு சில வெஸ்ஸல் வந்து 45 days ஆகும். இது இந்தியாவுக்கு. அது மாதிரி ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆகும். இதெல்லாம் அக்யூரேட்டாக நம்மளால் டைமிங் சொல்லவே முடியாது. மேபி ஒரு சில ஃபேக்ட்ரிக்காரன் ரெடி ஸ்டாக் இருக்கும், காசு கொடுத்தா தந்துடுவான். ஒரு சில ஃபேக்ட்ரிக்காரன் நான் மேனுஃபேக்சர் பண்ணணும் எனக்கு டைம் வேணும்னு கேட்பான். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதில் கொஞ்சம் ஹோல்ட் ஆகும். நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுவீங்க, ஒரு 30% பண்ணுவீங்க, ஒரு 50% பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அவன் மேனுஃபேக்சர் பண்ணி அப்புறமா கொடுப்பான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி இங்கே வரும், அதுக்கு ஒரு 1.5 மாதம் ஆயிரும். அப்போ ஓவராலாக ஒரு 2.5 months ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3 months ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதை கொண்டு வந்து இங்கே வந்து விற்கிறதுக்கு ஒரு 2 months ஆகும். அப்போ ஓவராலாக ஒரு 5 months. ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த 10 லட்ச ரூபா 5 மாதம் ஆகும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வருது. அதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிது, அதோடைய மாத செலவு எவ்வளோ, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணால் நல்லபடியாக பண்ணலாம். ஸோ நான் இந்த விஷயத்தை இது நான் திருப்பி நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பிஸ்னஸ் இறங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணுங்கள். ஆனால் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, பண்ணவே முடியாது. பிஸ்னஸ்ஸு கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணலாம். பண்ணுறவங்க எல்லாருமே நம்மளை மாதிரி மனுஷங்க தான். அதனால் பெரிய லெவலையும் பிஸ்னஸ் பண்ணலாம். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ப்ராடக்ட்டை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் நம்பர் 1 ப்ராடக்டாகவும் மாற்றலாம். எல்லாமே அதுக்கு உண்டான ஹார்ட் ஒர்க்கும், அதுக்குண்டான முயற்சி, அதுக்குண்டான அந்த மார்க்கெட்டோடைய சினரியை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சூப்பர். பொதுவாக இப்போ நான் ரீசெண்டாக சைனா போகும்பொழுது பார்த்தது, யார் பார்த்தாலுமே கார்டு கொடுத்து நாங்கள் டோர் டு டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் இன்றைக்கி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி ஒரு ரேதன் ஒரு கார்கோவா இல்லை ஒரு இதுவாக பெரிய ஷிப்மெண்ட்டாக பண்ணுறதை தாண்டி இன்றைக்கி ஒரு சின்ன ஷிப்மெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் பண்ணுறீங்களா, அதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா? சார், இப்போ டோர் டு டோர் வந்து இப்போ எப்படின்னா இ காமர்ஸ் பண்ணுறவங்களுக்கு வேணால் டோர் டு டோர் கட்டுப்படி ஆகும். ஏன்னா நீங்கள் அமேசானில் ஒரு பொருள் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி
ஒரு 500 ரூபாய்க்கு நீங்கள் விற்கலாம். அதில் அவன் ஒரு 40% கமிஷன் எடுத்துப்பானே வைங்க. அவங்களுக்கு வேணால் நீங்கள் டோர் டு டோர் வீட்டில் உட்காந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு பெரிய ஒரு கண்டெய்னர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு டோர் டு டோருன்றது சாத்தியப்படுறது ரொம்ப கஷ்டம். மேபி நான் சொல்கிறது ரேட் மேட்ச் ஆகணும்னு சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல வர்றது வந்து நீங்கள் வந்து ஒரு பிராண்டை உருவாக்குங்க, ஒரு பொருளை மோனோபோலி ஆகுங்க. மோனோபோலினா அந்த பொருள் என்கிட்ட தாண்டா கிடைக்கும், நான் தாண்டா விற்கணும், என்னுடைய ரேட்டு தானே பெஸ்ட் ரேட்டு, என்னுடைய ப்ராடக்ட் தானே பயங்கர குவாலிட்டி அப்படின்னு நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் உள்ளவங்களுக்கு டோர் டு டோர் ரெக்கமெண்ட் பண்ணல. ஓகே, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் புதுசு, எனக்கு என்னென்னு தெரியணும்னா கண்டிப்பாக டோர் டு டோர் பண்ணுங்கள், மற்ற எதுக்கும் போயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் போய் தனியாக போய் ஒரு கண்டெய்னர் இம்போர்ட் பண்ணி அது நீங்கள் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் ஏண்டா பண்ணுன்னு ஆயிடும். அதனால் 2 வித்தியாசம் இருக்குது. நான் வந்து ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறேன், அதை பிராண்ட் ஆக்குறேன், வேர்ல்டு ஃபுல்லாக மோனோபோலி நான் தாண்டா ஆகிறேன்னு சொல்லி அந்த ஒரு பிளானிங்கோட உள்ளே நுழைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேறு மெத்தடு இல்லை. நான் வந்து ஸ்மால் ஸ்கேலில் பிளான் பண்ணுறேன்னா அது பண்ணிவிட்டு ஸ்மால் ஸ்கேல்லேருந்து பெரிய ஸ்கேல் ஆக போகிறோன்னா ஆரம்பத்தில் டோர் டு டோர் நிறைய. ஸோ பொதுவாக இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ஒரு கேட்டகரி வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க பொழுது இந்த சேர் ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து வரும், சோஃபாஸ் ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து வரும், டேபிள்ஸ் ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே கண்டெய்னராக ஷிப் பண்ணுறதுக்கு இந்த வேர் ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த வேர் ஹவுசிங் அப்படிங்கிற விஷயத்தை அஃபான் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஓகே, நாங்கள் அஃபான் வந்து ஆல்ரெடி வேர் ஹவுசிங் பண்ணுறோம், சைனாலேயும் வேர் ஹவுஸ் பண்ணுறோம், இந்தியாலையும் பண்ணுறோம், வேறு மற்ற கண்ட்ரியில் எங்கெங்கெல்லாம் எங்கள் ஆஃபீஸ் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் வேர் ஹவுஸ் வைக்கிறோம். வேர் ஹவுஸ் வந்து ஒரு முக்கியமான பிஸ்னஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதில். இப்போ ரொம்ப முக்கியமான எங்களை மாதிரி ஒரு ஷிப்பிங் கம்பெனி, சோர்சிங் கம்பெனிக்கு வேர் ஹவுஸ் வந்து ரொம்ப அவசியமானது. பிகாஸ் நாங்கள் கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து ஓவராலாக சார்ஜஸில் வேர் ஹவுஸ்ன்னு தனியாக போடாமல் கம்ப்ளீட்டாக அந்த சோர்சிங் சார்ஜஸில் நாங்கள் பிளான் பண்ணிடுவோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு புது பிஸ்னஸ் ஐடியா ஒன்று சொல்கிறேன். இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ். வேர் ஹவுஸ் பிஸ்னஸ் வந்து ஒரு அருமையான பிஸ்னஸ்ஸு. எந்த பொருளும் வாங்கவும் தேவையில்ல, எந்த பொருளும் விற்கவும் தேவையில்ல, ஈஸியான ஒரு ப்ராஃபிட்டு. ஒரு ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு லாரி, ட்ரெய்லரு இல்லை குட்ஸ் ஏற்றிட்டு போகிற மாதிரி ஒரு ஏரியா, அவுட்டர் பார்டரில் அந்த மாதிரி ஒரு இடத்துல, இல்லை நீங்கள் வேறு கண்ட்ரியாக இருந்தாலும் அந்த மாதிரி இடத்துல ஒரு ரெண்டலுக்கு இல்லை ஒரு லீஸுக்கு ஒரு வேர் ஹவுஸ் ஒன்று பிளான் பண்ணுங்கள். பண்ணி யாரெல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள போய் அப்ரோச் பண்ணுங்கள், எங்ககிட்ட வேர் ஹவுஸ் இருக்குன்னு. ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு தன்னால் வேர் ஹவுஸ் ஒரு 3 மாதத்தில் ஃபுல்லாயிரும். ஏன்னா எவ்வளோ பேர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு வேர் ஹவுஸ்க்கு அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, டைமு, ஆள் எல்லாமே ப்ராப்ளம். நீங்கள் ஒரு வேர் ஹவுஸ் வச்சு அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பாதுகாவலர் ஒரு ஆளை போட்டு, ஒரு கம்ப்யூட்டர், ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு வேர் ஹவுஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா யாரெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க உங்கள் இடத்துல குட்ஸ் வைப்பாங்க. அவங்க இந்த சப்ளையர் கஸ்டமருக்கு அமுச்சு விட்டுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அமுச்சு விட்றலாம். சிபிஎத்துக்கு சார்ஜஸ் வாங்கிக்கலாம், ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சார்ஜஸ் வாங்கிக்கலாம், என்ன வேணால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். எனக்கு நீங்கள் ஒரு ஊருக்கு பார்சல் போடுப்பானா அவங்க ஃபோன் அடிச்சு சொல்லுவாங்க, நீங்கள் அது ஊருக்கு பார்சல் போட்டு அனுப்பலாம். ஓகேவா, நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். வேர் ஹவுசிங் பிஸ்னஸ் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிலாம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி, ரொம்ப பெரிய கார்பரேட் கம்பெனி, லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தாண்டி போயிட்டு இருக்குது. எல்லாரும் வேர் ஹவுஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், அவங்களுடைய மெயின் ப்ராஃபிட்டே வேர் ஹவுஸ் பிஸ்னஸ் தான். நீங்கள் ஒரு பொருள் அங்கே கொண்டு போய் அமேசான் பிளாட்ஃபார்த்தில் விற்கிறீங்கன்னா அது நீங்கள் எங்கே அனுப்புறீங்க, வேர் ஹவுஸ்க்கு தான் அனுப்புறீங்க. அந்த வேர் ஹவுஸ்க்குன்னு ஒரு சார்ஜஸ் போடுறாங்களா, அதில் தான் உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட். அதேமாதிரி நம்மளும் வந்து இந்த மாதிரி ஒரு வேர் ஹவுஸ் பிஸ்னஸ் எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட். அப்பார்ட் ஃப்ரம் சைனா பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலுமே இன்றைக்கி அடுத்தது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அதுவும் இந்தியன்ஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து துபாயில் வந்து பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி துபாயில் பிஸ்னஸ் கல்ச்சர் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ துபாய் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் உள்ள எல்லாரும் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. துபாயில் வந்து ஒரு துபாய்னாலே இப்போ எல்லாருக்கும் தெரியுது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, அங்கே வந்து ஒரு நாளைக்கு thousands ஆஃப் கண்டெய்னர்ஸ் இம்போர்ட் ஆகுது, thousands ஆஃப் கண்டெய்னர் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆனால் எந்த ப்ராடக்ட்டுமே உள்ளக்க போல, அதை ஹப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போது அங்கே வந்து ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸ், நல்ல பிஸ்னஸ் அங்கே ஆரம்பிக்கணும்னா ஷிப்பிங் கம்பெனி ஆரம்பிக்கலாம், NVOCC ஆரம்பிக்கலாம், ஓன் கண்டெய்னர்ஸ் ஹேண்டில் பண்ணலாம். அங்கேயும் வேர் ஹவுஸ் பிஸ்னஸ் நம்பர் 1 பிஸ்னஸ்ஸு. அதுக்கப்புறமா அங்கே வேர் ஹவுஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான வேர் ஹவுஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா வேர் ஹவுஸ் பிஸ்னஸ் தான். அது இல்லாமல் வந்து டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அங்கே ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அங்கேருந்து GCC ஃபுல்லாக, இப்போ சவுதியாக இருக்கட்டும், அந்த இடத்துக்கு ஃபுல்லாகவே வந்து துபாய்க்கு வந்து தான் மற்ற குட்ஸ்லாம் போகுது. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா இடத்துலையும் மூளை முடுக்கெல்லாம் வந்து இந்தியன் க்ரோசரி ஷாப்ஸ் இருக்கும்.
அது இல்லாமல் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், கேரளா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், எல்லாத்துக்கும் இந்தியாவிலேருந்து தான் குட்ஸு போகுது. கண்டெய்னராக போயிட்டுருக்குது. மலேசியாவிலேருந்து பாம் ஆயில் கூட போகுது. இது மாதிரி பல கண்ட்ரீஸ்லேருந்து பல இடம் போகுது. மெயினாக சைனாவிலேருந்து நிறைய துபாய்க்கு போகுது. எந்த ப்ராடக்ட் பண்ணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி துபாய்க்கு இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட். ஸோ பொதுவாக இன்றைக்கி இம்போர்ட் பற்றி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது தான் நமக்கு இங்கே கண்ட்ரிக்கு ஆஸ் அ நேஷனாக பார்க்கும்போது வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவிலேருந்து என்ன எக்ஸ்போர்ட் ஆகும்னு யாரை கேட்டாலுமே ஃபஸ்ட்டு திங் சொல்கிறது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து எல்லாத்து மைண்ட் செட்லேயும் வந்துருக்கு. ஸோ இதை தாண்டி இந்தியாவிலேருந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு எந்தெந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நாலேஜ் பற்றி ஷேர் பண்ணலாம். இப்போது நம்ம ஆனியனு, இப்போ வெஜிடபிள்ஸு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இந்தியாவிலேருந்து போயிட்டுருக்குது. ஏன் எல்லோரும் அது மாதிரி சொல்கிறாங்கன்னா அதுதான் நிறைய போகுது. ஓகேவா, நம்ம எது அதிகமாக போதோ அதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அது வந்து ஏன்னா அது வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இந்தியாவில் வந்து ஓரளவு சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுடைய பார்வை இங்கே இருக்குது. ஸோ அதனால் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஒரு சில நல்ல குவாலிட்டிஸ் இங்கேருந்து போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நட்ஸ்லாம் வந்து இந்தியாவிலேருந்து போகுது. அதே ஐட்டம் வேறு கண்ட்ரிலையும் கிடைக்கும். சில நேரத்தில் இந்தியாவில் சீப்பாக இருக்கும். அப்போ அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இப்போ பர்டிகுலர் ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட்லாம் போகுது, அந்த ப்ராடக்ட் போனால் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லட்சக்கணக்கில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நான் இந்த ப்ராடக்ட் பண்ணுங்கப்பா, அந்த ப்ராடக்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு நம்ம அது வந்து கரெக்டாக ரிவீல் பண்ண முடியாது. பிகாஸ் ஒருத்தருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், ஒரு பிளான் இருக்கும். இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா பையர். நீங்கள் நல்ல பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த பையர் வந்து உண்மையானவனாக இருக்கணும். அவன் நம்மளுக்கு காசு கொடுக்கணும், முடிஞ்சால் அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்கணும், ஃபுல் காசு கொடுக்கணும், எல்லாம் எல்சியில் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான். அதுக்காண்டி தான் எக்ஸ்போர்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பையர் நல்ல பையர் கிடச்சிச்சின்னா சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் அது. பையர் கிடைக்கல, இல்லை பையர் சரியில்லாத பையர் கிடச்சிச்சின்னா அந்த எக்ஸ்போர்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த காசை நம்ம உங்கள்கிட்ட இருக்கிற காசை பத்திரமா வீட்டில் வச்சுங்க. ஓகே. ஸோ பொதுவாக இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு யூஎஸ் கிளைண்ட் உள்ளே வராங்க அப்படின்னா வருவாங்க, இது விலை கேட்பாங்க, பிடிச்சிருக்கா ஓகே பே பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் இந்தியன் கிளைண்ட் வந்து ஒரு 100 கேள்வி கேட்பாங்க. பட் ஆனால் கடைசியாக வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சைனாவில் சொல்லுவாங்க, நிறைய ரொம்ப பேர் சொல்லுவாங்க. ஸோ இது அந்த ஏன்னா நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறையா குளோபலி அதை ஹேண்டில் பண்ணும்போது இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். பாருங்கள், யூஎஸ் கிளைண்ட்டாக இருக்கட்டும், யூகே கிளைண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா துபாய் கிளைண்ட்டாக இருக்கட்டும், அவங்கள வந்து சைனீஸ் பீப்புள் ரொம்ப சந்தோஷமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்தியன் பீப்புள்ஸை கொஞ்சம் ஹார்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அது வந்து ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்தியானால நிறைய டர்ன் ஓவர் ஆகுது சைனாக்கு. அதனால் அவங்க விட்டுற மாட்டாங்க. ஓகேவா, இந்தியா கிளைண்ட்லாம் வேணாம், இவெல்லாம் அவனை ஓரத்தல்ல, இவனை அந்த மாதிரி கிடையாது. பட் ஆனால் நார்மலாக இப்போ நம்ம ஒரு கடையில் உட்காந்துட்டு இருக்கோன்னா ஒரு கஸ்டமர் வருவான், எவ்வளோப்பா ஒரு ட்ரெஸ்ஸு, 500 கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இன்னொரு கஸ்டமர் வருவான், எவ்வளோப்பா ட்ரெஸ்ஸு, 500 100 கொடுமா. அப்போ 150 கேட்பான், 200 கேட்பான், நீங்களும் பேசுவீங்க நாங்களும் பேசுவீங்க, அப்புறம் 400 விற்றுட்டு போயிருவீங்க. அதே கஸ்டமர் திருப்பி வருவான், 500 கஸ்டமர் வரும்போது சந்தோஷமாக இருக்கும். இந்த மார்க்கெட்டிங் பண்ணுற கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது வந்து மனுஷனுடைய மென்டாலிட்டி. அதனால எனக்கு இந்தியாவில் வேணாம், எனக்கு யூகே தான் வேணும்னா சைனாவில் எந்த ஃபேக்ட்ரியும் சர்வே பண்ண முடியாது. இந்தியா ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அதே மாதிரி பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இந்த 3 கண்ட்ரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் சைனா பேஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ப்ராடக்ட்டும் சைனாலேருந்து தான் போயிட்டுருக்குது. அவங்க ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க சைனாவில். அண்ட் நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம், இப்போ சைனா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணால், ஒரு சைனீஸ் மேஜர்லி வந்து விமென்ஸ் தான் வந்து அவங்களோட அந்த சேல்ஸ் ஹேண்டில் பண்ணுறது இதெல்லாம் அப்புறம் இதெல்லாமே பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது எத்தனை தடவை விலை கேட்டாலும் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணேன். அந்த டிஃப்ரென்ஸ் என்னைக்காவது நீங்கள் இல்லை நம்ம நீங்கள் வந்து நம்ம பரவலாக பேசுவோம். பரவலாக சைனாவில் வந்து நார்த் சைட்லலாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருப்பாங்க. கொஞ்சம் இந்த நம்ம இப்போ நான் சொல்கிறது இந்தியாவில் உள்ள நார்த்து கிடையாது, சைனாவில் நார்த்து பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சைனீஸ் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா பிஸ்னஸ் தான் அவங்களுக்கு எல்லாமே. இப்போ வந்து அவங்க வந்து அந்த கடவுளே இல்லைன்ற கொள்கையில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் பிஸ்னஸ் தான். ஸோ அந்த பிஸ்னஸுக்காண்டி என்ன வேணாலும் அதுதான் அவங்களுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அந்த பிஸ்னஸ் விஷயத்தில் ரொம்ப எப்படி எந்த லெவலுக்கு வேணாலும் போய் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதுக்காண்டி அடிமட்ட லெவல் அப்படி சொல்ல வரல. அந்த பிஸ்னஸோடைய அந்த ப்ராசஸ் எத்திக்ஸ்லாம் கரெக்டாக இருப்பாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை.
பட் ஆனால் பிஸ்னஸ்க்காண்டு எவ்வளோ வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க, எவ்வளோ வேணால் பார்ப்பாங்க அந்த மாதிரி. சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஷர் அதிகமானதுக்கப்புறம் நான் 3 டைம் போயிட்டு இருந்தேன். நான் தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் நான் தான் ஃபஸ்ட்டு கேண்டன் ஃபேரை பற்றி வீடியோ பண்ணேன். நல்ல ரீச் இருந்தது. அண்ட் அதை பார்த்ததுக்கப்புறம் என்ன கேண்டன் ஃபேர் கூப்பிட்டு போங்க, நான் வரேன் உங்களோட அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. பட் நான் அங்கே ஃபீல் பண்ண விஷயம்னா கேண்டன் ஃபேர் இஸ் நாட் ஃபார் இந்தியன் பையர்ஸுங்கிறதே நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. உங்களுக்கே புரியுதுன்னா கலக்குறீங்களா? ஸோ இப்போ கேண்டன் ஃபேர் அட்டன் பண்ணுறது அப்படி அட்டன் பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து பண்ணலாமா ஃபஸ்ட்டு? இன்னைக்கு எல்லாரும் வந்து அதுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க. அப்படி போகிறது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா உங்களோட? இப்போது கேண்டன் ஃபேர் வந்து எப்படின்னா எத்தனையோ வருஷத்துக்கு 2 தடவை நடக்குது. அது வந்து ஒரு பெரிய ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்டர் ஹிட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். பிகாஸ் ஏன்னு சொன்னால் ஒரு இந்தியன்ஸ் போய் அங்கே போயிட்டு கேண்டன் ஃபேரில் போயிட்டு எந்த பொருளுமே வாங்க மாட்டாங்க. டாலர்ஸில் தான் ப்ரைஸே சொல்லுவாங்க. ஆமாம், டாலர்ஸில் ப்ரைஸ் சொல்லுவாங்க, ரேட்டு கூட இருக்கும், குவாலிட்டி ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும். நம்ம இந்தியன் குவாலிட்டிக்கு அது செட் ஆகாது. அது இல்லாமல் இந்தியன்ஸில் வந்து டிக்கெட் ஃபேரும் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த நேரத்தில் ரூம் ஃபேரும் ஜாஸ்தியாக இருக்கும், எங்கே போனாலும் பயங்கர க்ரௌடாக இருக்கும். நான் என்ன இந்தியன்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, நீங்கள் எந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை நீங்கள் உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னா நீங்கள் கேண்டன் ஃபேர் தாராளமாக போங்க. நீங்கள் எனக்கு ஐடியா இருக்குப்பா, எனக்கு இந்த ப்ராடக்ட் தான் வேணும்னா நீங்கள் கேண்டன் ஃபேர் டயத்தில் மட்டும் போகாதீங்க. கேண்டன் ஃபேருக்கு அப்புறம் போங்க, இல்லை கேண்டன் ஃபேருக்கு முன்னாடி போங்க. அந்த ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும், எந்த ஊரில் கிடைக்கும், எந்த இடத்துல கிடைக்கும், எந்த ஃபேக்ட்ரி இருக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். அங்கே போய் பாருங்கள், அங்கே பர்ச்சேஸ் பண்ணுங்கள், நிம்மதியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. அந்த கேண்டன் ஃபேர் டயத்தில் போனீங்கன்னா ஒரு க்ரௌட் எல்லாமே. ஆமாம், இப்போ நம்ம ஊரில் சண்டே வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா பொருள்காட்சி உள்ளே போக முடியாது, பயங்கர க்ரௌடாக இருக்கும். ஆனால் அந்த க்ரௌடை பார்க்குறக்காண்டி நிறைய பேர் போவாங்க. அப்போ அது இன்னும் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாகிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் அது. ஓகே, ஆனால் கேண்டன் ஃபேர் நோ யூஸ் அப்படி நான் சொல்ல விரும்பல. மேபி இந்தியாவை தவிர்த்து மற்ற கண்ட்ரீஸ்க்குலாம் அது ரொம்ப யூஸ் ஆகும். அவங்க வந்து ஒரே இடத்துல எல்லா ப்ராடக்ட் பார்ப்பாங்க, ஹை குவாலிட்டி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபேக்ட்ரியை கண்டுபிடிச்சி அந்த ஃபேக்ட்ரி ஓகேவான்னு பார்த்து அந்த ஃபேக்ட்ரிக்கு ரெலவெண்ட்டாக வேறு என்னென்ன ஃபேக்ட்ரின்னு செக் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு. ஒன்றுமே எங்களுக்கு நாங்கள் வந்து யூகேலேருந்து பஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு ஃபேருக்கு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. துபாயிலேருந்து வராங்க, மற்ற கண்ட்ரிலேருந்து வரதான் செய்கிறாங்க. பட் இந்தியாவுக்கு மட்டும் நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட நாங்கள் சொல்லுவோம், ஓகே நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பற்றியும் அண்ட் சைனாவில் போய் வாங்கும்பொழுது இம்போர்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அண்ட் அதில் நீங்கள் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க. கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் பார்த்துருக்காங்க அப்படின்னா ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அவங்க பண்ணலாமா ஃபஸ்ட்டு, அண்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும், அங்கே எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எங்கெங்கெல்லாம் கவனிக்கணும், அண்ட் அதில் நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு சைனாலேருந்து எனக்கு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ண இல்லை வந்து எனக்கு இந்த சப்போர்ட் வேணும், எனக்கு இது உங்கள் சைடில் இருந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் கண்டிப்பாக உங்களை ரீச் பண்ணுவாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.